வேணுங்கிறேன். அவங்க கிட்ட ஏதோ சொன்னீங்க, அவங்க 2 பேரும் ஏன் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க? வேற ஒண்ணு இல்ல, நீ 3 மாசம் கர்ப்பம். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா இந்த 3 மாசம் அனாதையா ரோட்ல நிக்குமே, அந்த பாவம் உங்களை தானே சேரும்னு சொல்லி ஒரு அடி அடிச்சேன். எப்படி ஏன் இப்படி எல்லாம் போய் பேசுறீங்க? ஏன் மீரா, என் வாய் முகூர்த்தம் அது பலிக்க கூடாதா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள வை. வாங்கம்மா வாங்க. குட் மார்னிங் சார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த ஆர்டர் எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறீங்களா? என்னம்மா அது எல்லா சரக்கும் வந்து சேர்ந்துருச்சா? எனக்கு தெரியும் மிஸ்டர் வரும். எங்கிட்ட தானே ஆர்டர் கொடுத்தீங்க? யார் கொண்டு வந்து கொடுத்தது? எல்லாம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து கொடுத்தாரு. என் வீட்டுக்காரா? எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி எல்லா சரக்குகளையும் கொடுத்துட்டு பணத்தை கையோட வாங்கிட்டு போயிட்டாரு. யார் அது? என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டீங்க? நான் என்ன ஏமாந்தவனா? எல்லாம் உங்களோட தான் மிஸ்டர் கோபால். குட் மார்னிங். மூச்சில எள்ளும் கொள்ளு வெடிக்குத. என்ன அம்மாவோட காத்து நம்ம ஆபீஸ் பக்கம் அடிக்குது. உங்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறேன். நான் என்ன தவறு செய்தேன்? ஆஹா, ஒண்ணும் தெரியாத கண்ணி அவளை பிடிச்சுதான் 6 மாசம் ஜென்னி. ஏன் மிஸ்டர், நான் உங்க வைஃபா இல்ல கேக்குறேன், நீங்க புருஷனா? ஐயோ, உங்க வாழ்க்கை அப்படியே ஆகட்டுமே. நான் என்ன மறுக்கவா போறேன்? என்னைக்கு உன் கைப்பட்ட டிப்பனை சாப்பிட்டாலும் அன்னையில இருந்து நமக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிச்சு போச்சு. இது வேற. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம நான் விட போறதில்லை. மிஸ் கௌரி, மிஸ் என்ன வேண்டியிருக்கு? கத்திரிக்காய் மிஸ்டர் தான் மிஸ் பண்ண போறீங்களா? பெருங்கௌரி, உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு கோபம் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்ன செஞ்சிருக்கணும்? உங்க கண்ணசிவுக்காக நான் காத்திருக்கும்படியா செஞ்சிருக்கணும். உங்க முந்தானி நிழல்ல நான் மூர்ச்சியாகும்படியா செஞ்சிருக்கணும். நீங்க எழுந்திரின்னு சொன்னா எழுந்திருக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் உங்களுக்கு புருஷனா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏது தைரியம்? எனக்கு தைரியம் இல்லை. என்னை விட தைரியமான பொண்ணே கிடையாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. நான் மனசு வச்சா செஞ்சே முடிப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்சா? சேலஞ்ச். டீலா? டீல். டன்னா? டன். சொல்லுங்க. மாயவரம் மன்னாசாமி பிள்ளை மகளாகிய நான். மாயவரம் மன்னாசாமி பிள்ளை மகளாகிய நான். தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் கோபாலை. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் லையை. என்ன மரியாதைடா? சட்டப்படி என் கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனது கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகனாகிய நான் மாயவரம் மன்னார் சாய்ப்புள்ள மகளாகிய இந்த கௌரியை சட்டப்படி மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். முடிச்சிட்டல? தெரியல. கைது பண்ணுங்க. என்னமா சாக்கியா? ஓட்டா வாங்க. ஒரு வந்து கைது பண்ணுங்க. குயிக் ஒன் பாய். மகளே மணமகளே மாமா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாமா. நல்லா இருக்கு கூத்து. கோயில்ல தாலி கட்டி குலப்பெண்கள் வரவேற்க குதூகலம் ஆரம்பிக்கிறதா குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேஸ் இருக்கு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், சினிமா தியேட்டர்ல ரிசப்ஷன், வாடகை வீட்டுல ஹனிமூன். ஐயோ. சரி சரி, வழிவிடுங்க, நான் போறேன். போறேன்னா எப்படி? போறேன்னா என் ரூமுக்கு போறேன்னு அர்த்தம். நீ ஒரு ரூமுக்கு போயிட்டா நான் தனியா எப்படி? இப்படி. புரியலையா? புரியல. காவிய பாஷையில விளக்கமா சொல்லட்டுமா? வெளியில வெள்ளி நிலா வெள்ள வெள்ளேன்னு அடிக்குது, உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் விளக்கு மினுக்கு 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 எரியுது. அணகிட்டமா அணகிட்டமான்னு கேக்குது ஆம்பளை மனசு. ஏன்னு துடிக்குது பொம்பளை மனசு. புரியலையா? அப்போ ஒண்ணு செய்யுங்களேன். செய்யணும். வெளியில தான் நல்லா காயுது, வராண்டாவில சாவகாசமா உட்காந்துக்கிட்டு விலாவரியா தனியா பேசிட்டு இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. இதை விட இன்னும் பெரிய வேலை வேலையா? பாருங்க, இந்த அதட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பேசாம போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே. அப்ப முடிச்சிட்டு இருங்க, வீட்டுக்கும் காவலா இருக்கும். உண்மையிலே போயிட்டா, உண்மையிலே போயிட்டா. வெளியில தள்ளி கதவை சாத்துற.
இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. நீ நல்லா இருக்க மாட்டே. கடைசியில ரத்த கண்ணீர் தான். அம்மா நான் தாண்டா அவன் மனசாட்சி தெரியல. நம்மளா நீ இந்த காட்சியை பார்த்துட்டியா? உன் லட்சணம் தெரிஞ்சுதானே அவன் லட்சியம் பண்ணாம போயிட்டா. போய் நல்லா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கு. போப்பா. நான் ஏன்டா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கணும்? அவன் என் பொண்டாட்டிடா. தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல, ரிஜிஸ்டர் பண்ண பொண்டாட்டி. எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு நான் அவளை விட போறதில்ல. நல்லா கேள்வி கேட்கிறேன் பாரு. கிழிச்ச உனக்கு ஏது அவ்வளவு தைரியம்? என்ன பார்த்த கிழிச்சாங்க. நான் என்ன செய்யறேன் பாரு. இங்க நின்றுட்டே பாரு. கதவை தட்டுறான் பாரு. கதவை தட்டுறான் பாரு. மூஞ்சிய பாரு. பொண்டாட்டி ரூமுக்குள்ள நுழையறதுக்கு கதவை தட்டுறான். பாக்குறான். கோமம் முறைச்சு பாக்குறான். மடையா என்கிட்ட சொல்றேன். நீ என் பொண்டாட்டி தானே? உன் ரூமுக்குள்ள நுழையறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு அடிச்சு கேட்கறா. கேட்கிறேன். கையில அடிச்சு கேட்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஒண்ணு இல்லையே. என்னடா அபிஷ்டு மாதிரி மூஞ்ச பாரு. அசடு வழியுது. தொடக்கிறேன். என்ன வளருங்க? என்ன வேணும்? எங்க வந்தீங்க? டேய் நல்ல சான்ஸ்டா. விட்டுடாதே. பட்டுன்னு சொல்லிடு. நினைச்சத சொல்லிடு. கொஞ்சம் தண்ணி வேணும். கவுத்துட்டான். ஏண்டா இப்ப உனக்கு தண்ணியா வேணும்? டேய் இப்ப தண்ணி கொண்டு வர போறான். நீ என்ன செய்ய போற? வாங்கி குடிப்ப. பல்ல ஓட்டப்ப ராஸ்கல். இந்தாங்க. ஏண்டா அப்படி கை நடுங்குது? ஏண்டா டேய் எங்க கை நடுங்குது? என்ன வளர்ந்துட்டே இருக்கீங்க? என்னாச்சு? தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது பாரு. நல்ல நாய் மாதிரி. அறிவு கெட்டவனே. நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு நிக்கிறான் பாவி. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ லாய்க்கலடா. உன்ன எனக்கு தெரியாதா? நான் தான் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூடவே இருக்கனே. போய் படுப்பா. இப்ப நான் என்ன செய்யறது? வெளியில போய் காத்தாடு படுங்க. ஜுரம் வந்தது மாதிரி கண்ணெல்லாம் ஜிவ்வு ஜிவ்வுன்னு இருக்கு. வீரனின் வெற்றிகரமான வாபஸ். ஏண்டா பாவி, நீ போன வேகம் என்ன, திரும்பி வந்த வேகம் என்ன? நான் சொன்னதை கேட்கல. நேத்து வந்தவன் அவ சொன்னான்னு திரும்பி வந்துட்டான். நீ எக்கேடு கட்டுப்போ. எனக்கு என்ன மனுஷன் நீ? நல்லா வாயில வருது. நீ லிமிட்டுக்கு மேல போற பல்லகள் எல்லாம் உடைச்சு போடுவேன். பக்கத்துல வந்துட்டு லோலோலோன்னு கத்தாத்துக்கு என்ன? நீ போய் பார்த்தால தெரியும். அவகிட்ட ஒண்ணும் நடக்கல. என்கிட்ட இதுங்கிறான். ஆமாடா, என்னால முடியல. நீ போ. டேய் மனசாட்சி எங்க இருக்க? இவ்வளவு நாள் என் உயிரை வாங்கினியடா. நீ என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. என் மேல கோவமா? ஏதாவது பேசி தொலைண்டா. போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட? நீ சக்க போடு போடு ராஜா. உன் காற்றில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது. நீ வந்து கொடைபிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா. உன் காட்டில மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு. நீ பயந்தா என்னாவது? மல்லியப்பு மேனியடா நான் நிர்வாகடு வேண்டாம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியடா நான் நிர்வாகடு வேண்டாம். நாங்க பஞ்சரையில் கொள்கிறேன். நீ போக போக பாரு. கிழிச்ச கூட ஏறி கோழிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா? சக்க போடு போடு ராஜா. உன் காட்டில மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு. நீ பயந்தா என்னாவது? நல்ல சமயம் இதை விட்டு விடாதே. நாளும் தெரிந்த நீ நழுவ விடாதே. என்னடா நல்ல சமயம்? வெள்ளி நிலா காயுது. வாடை காத்து வீசுது. புள்ளிமையும் உள்ளிருக்கா. அள்ளி அள்ளி கையிரண்டில் ஏந்தி கொள்ளடா. சக்க போடு போடு ராஜா.
உன் காட்டில மழை பெய்யுது சட்டப்படி தொட்டு பேசு நீ பயந்தா என்னாவது ஆரம்பம் கொஞ்சம் அச்சத்திலே ஆனந்தம் பின்பு பக்கத்திலே கேணிக்குள் உண்டான தண்ணீரை என்றேனும் வெள்ளம் கொண்டாடுமோ ஆமாண்டா இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழித்து விட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாராதோ உன் செம்மாங்கனி பணமாயாச்சி கொண்டாட்டி வந்தாச்சி இன்னும் வேற என்னடா சக்க போடு போடு ராஜா உன் காட்டில மழை பெய்யுது சட்டப்படி தொட்டு பேசு நீ பயந்தா என்னாவது தாடா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ வைக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாரே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போடாதோ போனால் என்னையாடா எட்டி போக சொல்றேன் உன்னோடு நான் உண்டானவன் உள்ளத்தின் குரல் என்றானவன்